Hi all, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. ஸோ அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜிக்ஸாக்கு இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து மேலே வந்து புல் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து க்ராஸ் மெத்தடில் இந்த லைனில் க்ராஸராக வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். அதாவது இப்போ இந்த லைனில் வந்து இந்த மாதிரி நான் லைன் போட்டு சொல்கிறேன். ஒரு 3 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2 லைனுக்கும் இன் பிட்வீனில் இந்த லைனில் த்ரெட்டை வந்து கொண்டு போய் ஸ்டிச் போடணும். ஸோ அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த 2 லைனுக்கு இன் பிட்வீனில் த்ரெட்டை வந்து ஸ்டிச் போடணும். ஸோ இதே மாதிரி வந்து போடுறது தான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு இப்போ த்ரெட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைடு வந்து மேலே புல் பண்ணிட்டோம். இப்போ ஒரு க்ராஸாக அந்த த்ரெட் அங்கே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டால் தான் ஸ்டிச் வந்து கரெக்டாக இந்த மாதிரி இடத்துல நிற்கும். ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு இப்போ இதே லைனில் நெக்ஸ்ட்டு லைனுக்கு கொண்டு போகிறோம். த்ரெட்டை இழுத்துட்டு நார்மல் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் த்ரெட் வந்து அந்த க்ராஸ் மேனர்லேயே நிற்கும். இல்லை அப்படின்னா வந்து அது வந்து மூவ் ஆயிரும், அந்த ஷேப்பில் இருக்காது, ஜிக்ஸாக் ஷேப்பில் இருக்காது. ஸோ ஷார்ட் ஸ்டிச்சஸ் இம்பார்ட்டண்ட். சேம் அதே மாதிரி அந்தந்த பாயிண்ட் வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி க்ராஸாக இந்த சைடு க்ராஸ் அந்த சைடு க்ராஸ் அந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மேனரில் போகிறதுனால தான் இதுக்கு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு வந்து நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த டிப் இந்த மாதிரி இன் பிட்வீன் அந்த மிடில் பாயிண்ட்ஸாக பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணாமல் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு வந்து கரெக்டாக ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இப்போ இந்த பேடட் லோட் ஸ்டிச் இருக்குது இல்லையா சில்க் த்ரெட்டில், இதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த இதில் இந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் வந்து சிம்பிளாக போதும். இந்த நான் த்ரெட் எடுத்துருக்கிறதுக்கு பேர் தான் பைப்பிங் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ரோலாகவே விற்கும். நான் வந்து இந்த கரெக்டாக இந்த லைன் லென்த் அளவுக்கு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அந்த லென்த் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன். இப்போ அந்த லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்து இதில் ஷார்ட் ஸ்டிச் போடலனா கூட பரவாயில்ல, பிகாஸ் இது வந்து கவர் ஆக போகுது. ஷார்ட் ஸ்டிச் போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டை அதே மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து அது மேலேயே அப்படியே வந்து பிடிச்ச மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆக உங்களுக்கு வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணாமையே வந்து த்ரெட்டை பிடிக்காமையே வந்து உங்களால் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நான் சொல்லி கொடுத்தேன். இதில் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் இருந்ததுனால ஷார்ட் ஸ்டிச் இல்லாமையே டக்குன்னு வந்து போட்டுட்டேன். குட்டியாக இருந்ததுனாலையும் நமக்கு வந்து ஷார்ட் ஸ்டிச் வந்து தேவைப்படலை. அது வந்து ரொம்ப பெரிய கேப்பாக இருந்ததுனால ப்ராக்டிஸ் பண்ணதுனால ஷார்ட் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணோம். இப்போ இந்த இதில் நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வந்து எப்படி வந்து லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதுவே வந்து சரி த்ரெட்லேயும் வந்து லோட் பண்ணலாம். சில்க் த்ரெட்டில் என்ன கலர்ஸ் வேணுமோ அதை மாதிரி லோட் பண்ணிக்கலாம். இது மேலேயே வந்து சுகர் பீட்ஸை கூட லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி சில்க் த்ரெட் வந்து 2 த்ரெட்ஸ் தான் எப்போவுமே இருக்கணும். அதை வந்து எடுத்துட்டு ஒரு க்ராஸ் மேனரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஷார்ட் ஸ்டிச் சேம் சுகர் பீட்ஸ்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு எகெயின் ஸ்டார்டிங் எங்கே பண்ணோமோ அதே இடத்துல கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் கீழே ஸ்லைட்டர் கீழே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் அப்படியே வந்து நம்ம அந்த சைட் கொண்டு போய்க்கலாம். மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து தேவையில்லை. அது சுகர் பீட்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் மேலே போட்டேன். இங்கே வந்து நீங்கள் அது போடாமையே அப்படியே க்ராஸராக வந்து திஸ் சைட் டு தட் சைட் டு திஸ் சைடு வந்து ஒரு ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்து லோட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஷேப்ஸில் வேணால் நெக் பார்டர் லைனில் இந்த மாதிரி சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் பைப்பிங் நம்ம வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கில் பைப்பிங் கொடுத்த மாதிரி கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இதுவே வந்து ஃப்ளவர்ஸ்க்கு ஷேப் கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லீஃப்க்கு ஷேப் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் இப்போ வந்து ராஜா ராணி டிசைன்லாம் போடுறாங்க. அதில் வந்து கிளாத்துக்கு போடுறதுக்கு அந்த டைப்புக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நிறையா இடத்துல வந்து சில்க் த்ரெட் வந்து தேவைப்படும் யூசேஜை. ஸோ இந்த மாதிரி மேலே கீழேயும் போட்டு அந்த ஒயிட் கலர் த்ரெட் வந்து கவர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஒயிட் கலர் தெரியலை, ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியறப்ப நம்ம வந்து எண்ட் நாட் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். அதாவது ஒயிட் த்ரெட் இஸ் பைப்பிங் த்ரெட்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. அது ஒரு ரோலாகவே இருக்கும். நீங்கள் ரோலாகவே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறையா இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய ரேட் வராது. ஸோ இப்போ வந்து மேலே வந்து நமக்கு த்ரெட் வந்து கவர் ஆகிருச்சு. ஸோ அதே மாதிரி அங்கே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த கீழே அந்த ஒயிட் கலர் த்ரெட் தெரிகிறத வந்து நம்ம சேம் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஒயிட் கலர் பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு வந்து எகெயின் அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து இந்த மாதிரி கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது சின்ன பீஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் நெக்லைன்லலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து அளவு பார்த்து கட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. கொஞ்சம் எச்சு கம்மி வரதான் செய்யும். ஸோ அதை வந்து கரெக்டாக அளவு பார்த்து வெட்டாமல் நீங்கள் வந்து அப்படியே வச்சு zig-zag ஸ்டிச் போட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டு எண்டில் எந்த இடத்து வரைக்கும் உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் வேணுமோ அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லோட் ஸ்டிச். இதுவே இந்த வந்து லோடு உள்ளே கொடுக்காம ஃப்ளாட்டாக போட்டோம் அப்படின்னா அது வந்து நான் பேடட் லோட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் மெத்தட் தான் நான் பேடட் லோட் ஸ்டிச்சுக்கும் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Kindly like, share and comment.